Hi friends, coming back to my channel, we learn together. Today I am going to teach multiplication 19 into 3. நான் உங்களுக்கு சிம்பிள் மல்டிப்ளிகேஷன்ல ஸ்டார்ட் பண்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் தெரியும்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டேபிள்ஸ் நல்லா தெரியணும். அட்லீஸ்ட் 2 to 9 வரைக்கும் உங்களுக்கு டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சாவே மல்டிப்ளிகேஷன் ஈஸியா பண்ணிடலாம். உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னா டேபிள்ஸ் நல்லா படிச்சு கத்துக்கோங்க. இல்ல என்னால படிக்க முடியல, எனக்கு மகப் ஆகல அப்படின்னா ஹேண்ட்ல கவுண்ட் பண்ணாவது கத்துக்கோங்க. அது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். சப்போஸ் உங்களுக்கு ஹேண்ட் கவுண்ட்டும் தெரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் எப்படின்னு சொல்லி தரேன். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்ல நான் போலான்னு இருக்கேன் மல்டிபிளிகேஷன், அதனால சிம்பிளா எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க 19 into 3 இருக்கு. இது எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா நான் இது பிகினர்ஸ்க்காக ரொம்ப பேசிக்லன்னு சொல்லி தரேன். உங்களுக்கு நல்லா தெரியும்னா நீங்க டைரக்டாவே பண்ணுங்க. இல்ல அப்படின்னா இது பாருங்க, ஒரு டைம் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பாருங்க, நான் பேசிக் டேபிள்ஸ் 3 டேபிள் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 2 டேபிள்ஸ் 3 டேபிள்ஸ்லாம் நல்லா வரும் இல்லையா, அதனால நான் 3 டேபிள்ஸே நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே இந்த மல்டிப்ளைக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் கூட ஒன்னொன்னா இது மல்டிப்ளை பண்ணிட்டு வரணும். அப்படி மல்டிப்ளை பண்றோம்னா நீங்க லாஸ்ட்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணணும். ஞாபகம் வைங்க. ஸோ இந்த நம்பர் கூட இங்க இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி பண்றப்போ ஃபர்ஸ்ட் 9 மல்டிப்ளை பண்றோம், அதுக்கப்புறம் 1 மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சுதா? இப்போ பாருங்க, 3 9s are 27. 3 9s are நமக்கு எவ்வளவு வரும்? 27 வரும். உங்களுக்கு டைரக்டா எழுத தெரியும் அப்படின்னா நீங்க டைரக்டா இங்க எழுதிடலாம். இல்ல நான் இப்பதான் பிகினர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி சைட்ல எழுதிக்கோங்க. சின்ன கன்ஃபியூஷன் வராம இருக்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ 3 9s are 27. அந்த 27 நான் இங்க எழுதிட்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட்ல இருக்கிற நம்பர் எப்பவுமே நான் அடிஷன் சப்ராக்ஷன்ல சொல்லி கொடுத்த மாதிரி தான் கீழே எழுதணும். அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எப்பவுமே, இந்த டிக் போட்டு இருக்கிற நம்பர் எப்பவுமே நெக்ஸ்ட் இன்னும் மல்டிப்ளை பண்ணாம இருக்கிற நெக்ஸ்ட் நம்பர் மேல எழுதணும். இப்போ பாருங்க, 3 9s are 27. ஸோ 7 இங்க அண்டர்லைன் பண்ணிருக்கேன் இல்லையா, இது வந்து எப்பவுமே இந்த மல்டிப்ளை பண்ணாது இந்த நம்பருக்கு கீழே எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க எழுதக்கூடாது, இந்த 3க்கு கீழே எழுதக்கூடாது. நம்ம எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணோமோ அந்த நம்பருக்கு கீழே தான் எழுதணும். புரிஞ்சதுங்களா? அதுக்கப்புறம் இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2 வந்து இன்னும் மல்டிப்ளை பண்ணாம இருக்கிற நெக்ஸ்ட் நம்பர் அப்படின்னா இந்த 1க்கு மேலே எழுதணும். புரியுதா? பாருங்க, அதுக்கப்புறம் பாருங்க 3 1s are 3. 3 கூட இந்த 2 ஆட் பண்ணிக்கணும். இந்த மேல நம்பர் என்ன இருக்கோ அது என்ன பண்ணணும்னா இது மல்டிப்ளை பண்ணி முடிச்ச உடனே அது கூட இந்த நம்பரை ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க 3 1s are 3. ஸோ நமக்கு 3 ஆன்சர், அது கூட இது 2 ஆட் பண்ணா 5. ஸோ நமக்கு 57 தான் இதோட ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இந்த நம்பர் கீழே தான் எழுதியிருக்கேன். நான் இந்த மல்டிப்ளை பண்ண இந்த நம்பர் கிட்ட நான் போகவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சதா? ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.